இதுல பெறுமதி கூடியது இதுதான் எங்களுக்கு தெரியும். ஏனென்றா பெறுமதி கூடியதுல இருந்துதான் பெறுமதி குறைஞ்சதை கழிக்கலாம். ஏன்னா பெறுமதி கூடியதுல இருந்துதான் பெறுமதி குறைஞ்சது என்ன செய்யலாம், கழிக்கலாம். கழிச்சோம் என்று சொன்னா ஒரே கவனிக்கணும், பெறுமதி குறைஞ்சதுல இருந்து கழிக்கலாம். கழிக்கக்குள்ள இந்த இதுதான் பெறுமதி குறைஞ்சதா இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 10 பெறுமதி கூடியதை காண்றேன்னு சொன்னா இந்த இருக்கிற ரெண்டையும் கூட்டும். 10 மாறும் 16, 16 ரெண்டால பிரிச்சா 8. இப்ப இது 8ண்டா சொல்ற விளங்குதா? அது பிள்ளைகள் விளங்குதா? அது சரி, இதுல பெறுமதி கூடியதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா இதுல எது பெறுமதி கூடியதுன்னு நாங்க முதல் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டார் தான் பெறுமதி கூடியது. அப்பதான் நீ பெறுமதி கூடியதுல இருந்து குறைஞ்சதை கழிக்கலாம். அப்ப நாங்க பெறுமதி கூடியதை கண்டுபிடிக்கணும். இந்த 10 மாறையும் கூட்டணும் 16, 2 உரு இருக்கிறபடியா 2ஆல பிரிக்கும். 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா இது 8 இருக்கு. இப்ப இது 8ண்டா 10ல இருந்து 8 கழிச்சா இது 2, அல்லது 10ல இருந்து 6 கழிச்சு போட்டு வாரத்தையும் 2ஆல பிரிக்கணும். சரியா? இப்ப 8 பேருக்கு 64, 8 2ஆல பிரிச்சா 4. அடுத்த பாருங்க, இது பாஸ் 2 சொல்லுங்க பிள்ளைங்களா. இது இந்த எண்கோலம் கண்டுபிடிச்சாங்க பாப்போம். சொல்லுங்க. 24வது விட என்ன? 24க்கு 8 2ஆல பிரிச்சா என்ன விட வரும்? 4 என்ற விட. சரி, ஜஸ்டிக்கு எவ்வளவுங்குதா? அடுத்த பாருங்க. சரி, சொல்லுங்க ஜக்சிகா. ஜக்சி சொல்லுங்க, என்ன விட வரும்? 3 சார். எப்படி கண்டுபிடிச்ச நீங்க? இந்த மூண்டையும் பெருக்குனா 3 9, 4 2 8. அப்ப 6 எத்தனையால பெருக்குனா 18 வரும்டா. 6 3 18 விடை. சரி, அடுத்த எண்கோலம் கண்டுபிடிச்சால் பாப்போம். சொல்லுங்க. 7 சார் விட. 7ஐயும் 3ஐயும் கூட்டுனா 10 வரும். அதே போல 6ஐயும் 6ஐயும் கூட்டுனா 12 வரும். 2ஓட எத்தனைய கூட்டுனா 7 கூட்டுனா 9 விடை. இதுக்கு 9 இருக்கு. அடுத்த விடைக்கு போகும். சொல்லுங்க, யார் கூப்பிட்டால் சொல்லுங்க. 25க்கு என்ன விட? 25க்கு என்ன விடன்னு கேட்கவேனா, இப்படி சை 2 கேளுங்களா. 3ஆல பெருக்குனா 3 9, 2 4ஆல பெருக்குனா 4 2 8, 6 எத்தனையால பெருக்குனா 18 வருமாண்டா. 3ஆல பெருக்குனா 18 வரும். அப்ப விடை என்ன வரும்? 3 விடை. 3 விடை சரியா? அடுத்த பாருங்க, 27வது கேள்வி. இன்று புதன்கிழமை எனின் நேற்று முன்தினம் என்ன கிழமை? அப்ப இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்டா பிள்ளைகள்? இன்றுக்கு புதன் என்று சொன்னா நேற்று, நேற்று முன்தினம். எப்படி லிப்சிதா சொல்லுங்க. திங்கட்கிழமை. ரைட், ஓகே. கவனிங்களா? இன்று புதன்கிழமை என்று சொன்னா இன்றைக்கு புதனை போடுங்க. இன்று புதன்டா நேற்று என்ன கிழமை? செவ்வாய்.
நேற்று முன்தினம் தானே கேட்கிறாங்களா? அப்ப திங்கட்கிழமை விட. மூன்றாவது விட சரி. சரியா? யாருக்கும் டவுட் ஆகுது? இல்ல சார். கவனிச்சு கொள்ளுங்க. 5 அப்படியே இந்த வருது பிள்ளை. அதுக்கு பக்கத்துல 6 வந்து சேர்ந்துருக்கு. இந்த 56 அப்படியே வர அதோட 7 சேர்ந்துருக்கு. இங்க 567 வர 8 வந்து சேரும். அப்ப 2வது விடைக்கு கீழே கோடு போட்டா சரி. விட தெரிஞ்சாக்கள் சொல்ல வேணாமா? செய்முறை சொல்லுங்க. விட தெரிஞ்சாக்கள் சொல்ல வேணாம். கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா மற்றாக்களுக்கு தெரியாம இருக்கு. சரியா? அவங்க படிக்கட்டுமா? அல்ல நீங்க சொல்ல போறீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. சரி, இதுல பாருங்க, வான்றது இருக்கு. இங்க வால், இங்க ஒரு எழுத்து, இங்க 2 எழுத்து. அதே வாவன்னாவுல வானம் 3 எழுத்து. அப்ப அடுத்ததுல வாவன்னாவுல வார 4 எழுத்து சொல்வரும் வாகனம்ன்றது சரி. இதுல பாருங்க, சொல்லுங்க. சொல்லுங்க மேல் லிச்சிதா, சொல்லுங்க. இத பாருங்க, முதலாவது இந்த 8 6ஆம் ஆறுது. அடுத்ததுல இந்த 8 இதுல 6ஆம் ஆறுது. அப்ப அடுத்ததுல இந்த 8 6ஆம் ஆறும். அப்ப 8 6 6 6 வரும். விடை 2வது சரி. இத பாருங்க பிள்ளை, எப்படி என்று சொன்னா, இப்ப ஆனாவுல அகம், அறிவு, அறம். அது மாதிரி இத போட்டோம் என்று சொன்ன ஆனாவ அறம் என்று வரும். இதுல ஆனா போட்டோம் என்று சொன்னா அகரம் என்று வரும். அப்ப இதுல 2 சொல் தானே வரும். அப்ப அறம், இதுல அறம் என்ன? அப்ப அதுக்கு சரியா வாரது விடை முதலாவது விடை சரி. இதை பாருங்க, நிலக்கப்பட்ட பகுதியின் சுற்றளவு. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியான பிள்ளைகள். இதுல சுற்றளவு 1 2 3, நிலக்கப்பட்டது 3, முழு உருவின்றது 1 2 3 4 5 6. இப்ப நாங்க 6 3ஆல பிரிச்சோம் என்று சொன்னா அரைப்பங்கு விடு. அது வேணாமா? உங்களுக்கு கஷ்டம்டா விடுங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸான கேள்விதான் பிள்ளைங்களா. அடுத்தது பாருங்க, சரியான கோவை. 100 6ஆல பெருக்குனா 600 வேறோடும். ஆனா அதுல 1000 வந்திருக்கு. அப்ப இது பிள்ளை. 240 40 பெருக்குனா 980 தான் வேற. அப்ப இதுவும் பிள்ளை. விடை 3வது சரி. பிள்ளையான கோவை 8 8 64 8 கழிச்சா 56 சரி. 28 2ஆல பெருக்குனா 56 2 கழிச்சா 56 வராது. பிள்ளையான கோவை 3வது. பின்வருவனவற்றுள் உச்சி இல்லாதது. உச்சி இல்லாத இதுக்கு என்னதுன்னு சொன்னா உருளை. உருளைக்கு உச்சி இல்லை. என்ன படிச்சிருக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பாருங்க, இதுல யாருக்கும் டவுட்ண்டா நீங்க நேரடி கிளாஸ்களையும் கண்டு கேட்கலாம். சரியா? இப்ப இருந்தே கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 20 சரி எடுத்தாலே நீங்க கட்டிக்கார பிள்ளைகள். ஏன்னா கமலிடம் 1 ரூபாய் நாணயங்களாக 10, 1 ரூபாய் நாணயம் 10, 10 ரூபாய் நாணயங்களாக ரூபாய் 83 உள்ளது. இதில் இருக்கத்தக்க கமலிடம் 1 ரூபாய் நாணயங்களாகவும் 10 ரூபாய் நாணயங்களாகவும் ரூபாய் 83 உள்ளது. இதில் இருக்கத்தக்க 1 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எத்தனை சொல்லி கேட்கிறாங்க. விடை 3 பேர். ஏனண்டா 10 ரூபாய் நாணயம் அவருக்கு 8 இருக்கு. அப்ப 80 ரூபாய், 80ல இருந்து 83 80 கிடைக்க மாட்டா 3 விடை. சரியா? அடுத்தது பாருங்க, இது உங்களுக்கு தெரியுமே. இது உங்களுக்கு தெரியுமல்ல, 2 பக்கம் வெட்டி பாக்குறது. கதை பாம பாம கக கக ரிய ரிய. முதலாவது விடை சரி. இதேன் வராது. இங்க ஏ வருது, இங்க பி வருது. அப்ப இது வராது. கடிகாரம் ஒன்றின் மணித்தியாலம் உள்ளுக்கு நிமிடமுள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் செங்கோணத்திலும் பார்க்க கூடியதாக இருப்பது 4 மணிக்கு. இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி இல்லையா? ஒரு போத்தலில்
நிரப்பத்தக்க மியூட் பண்ணுங்க சால்வி. ரைட், கவனிச்சு கொள்ளுங்களா. மைக் ஒன் பண்ண தேவையில்லையா? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் ஒன் பண்ணுங்க. ரைட், இல்லாடி அப்பா கூப்பிடுறது எல்லாம் உங்களுக்கு கேட்கு. ஒரு போத்தலில் நிரப்பத்தக்க இனிப்பு பானத்தின் அளவு 200 மில்லி லிட்டர் ஆகும். அத்தகைய 8 போத்தல் 8×16 1200 விடை சரி. 1600 வேறுமா? அது 1 லிட்டர் 600 மில்லி லிட்டர் வேறு. அன்னாசி பழத்துல விலை கேட்கிறாங்க. இங்க எங்களுக்கு தெரியும் 2 அன்னாசி பழம் வெட்டுப்படும், 2 அன்னாசி பழம் வெட்டுப்படும், ஒரு ஆப்பிள் வெட்டுப்படும், ஒரு ஆப்பிள் வெட்டுப்படும். இப்ப 2 ஆப்பிள் விலை எவ்வளவுன்னு சொன்னா 105 இருந்து அந்த வெட்டுப்பட்ட பெறுமதி 75 கழிச்சா 2 ஆப்பிள் விலை. அப்ப 2 ஆப்பிள் விலை 30 ரூபாண்டா, ஒரு ஆப்பிள் 15 ரூபா. 30 2ஆல பிரிக்கணும் பிள்ளைகளா. ஒரு ஆப்பிள் 15 ரூபான்னு சொன்னா 75 15 கழிச்சோம்னு சொன்னா 2 அன்னாசி 60 ரூபா. அப்ப ஒரு அன்னாசி விலை 60 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 30 ரூபா. சரி, இப்ப பார்த்த கடைசி கேள்வி அவ்வளவும் கொஞ்சம் கடினமான வினாக்கள் தான். சரியா? அது நீங்க பிளவிட்டாலும் பரவாயில்ல. சரியா? இப்ப நீங்க சின்னாக்கள் தானே, அதால பிரச்சனை இல்லை. ஆனா முன்னுக்கு பார்த்த கேள்வியை நீங்க செய்யலாம். முன்னுக்கு பார்த்த கேள்விகள் என்ன செய்யலாம்? நீங்க செய்யலாம். ஏன்னா அப்ப நீங்க செய்யக்குள்ள என்ன செய்யணும்? அப்படியா கவனிச்சு கொள்ளுங்க. பிளவிடாம சரியா செய்யணும். பிளவிடாம சரியா செய்யணும். நாளைக்கு நீங்க எது செய்திருக்கணும்? நாளைக்கு நீங்க எது செய்திருக்கணும்? அப்படியே பாருங்க. இந்த இருக்கிற 8வது இந்த இருக்கிற பேப்பர் செய்திருக்கும். செய்திரு இப்ப என்னோட ரெடியா இருந்தீங்கன்னா சரியா? 8வது நீங்க நாளைக்கு செய்திரு. ஓகேயா? நாளைக்கு உங்களை நாங்க என்ன செய்வோம்? நாளைக்கு சந்திப்போம். பாய். பாய்.